Heavenly Father, we want to come before you, especially this moment. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த விசேஷமான நேரத்தில் நம்முடைய சமூகத்தின் நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். We welcome your Holy Spirit. We welcome you to speak to us. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. And that this morning, Lord, as we come and pondering your words, and your words will really strengthen our faith in you. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் ஆழங்களை இன்றைக்கு நாங்கள் தோண்டி எடுத்து பார்க்கும்போது அது எங்களை பலப்படுத்தட்டும். And also, Lord, we pray that you will continue to, Lord, bring, Lord, the guidance that we may go step by steps into the stage of revival. ஆண்டவரே, எழுப்புதலின் படிப்படியாக நாங்கள் கடந்து போக வேண்டிய பாதைகளை, வழிகளை எங்களுக்கு நீர் இதன் வாயிலாக சொல்லிக் கொடுப்பீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. This morning and also Friday morning, I'm going to share Return to the Way of Revival. அதாவது இந்த கால வேளையிலும் வருகிற வெள்ளிக்கிழமை கால வேளையிலும் தொடர்ந்து இந்த எழுப்புதலின் வழிக்கு திரும்புதல் என்ற தலைப்பின் அடிப்படையில நான் போதிக்கவிருக்கிறேன். We long to see revival happens in our life. நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதலை நாம் எப்பொழுதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். And also we want to see revival happen in the church. அது மாத்திரமல்ல, நம்முடைய சபையிலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம். But there is some, things that we need to know. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So I'm going to use three sets of acrony today and on Friday. That's how we're going to make this point easy to remember. இந்த குறிப்புகளை இன்றைக்கும் வருகிற வெள்ளிக்கிழமைகளிலும் எப்படி நீங்கள் எளிதாக குறிப்பிலே வைத்துக் கொள்ளும்படிக்கு ஒரே எழுத்தின் அடிப்படையில ஒரு சில தலைப்புகளை கொடுத்து நான் உங்கள் மத்தியில பேசவிருக்கிறேன். So first of all, revival is God's gracious work and it requires our response. முதலாவது, எழுப்புதல் என்பது தேவனுடைய கிருபையான செயலா இருக்கிறது. ஆனாலும் அதற்கு நம்முடைய பதிலளிப்பு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. Sometimes in certain culture, we will kind of like feeling that as long there are many people are happy, people are clapping hands or lifting hands, we are satisfied or we feel very happy with their response. அநேக கலாச்சாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது அந்த கூட்டங்களிலே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு குரலை எழுப்பி துதித்து ஜெபிக்கும்போது அதிலே நாம் மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். And some people even intended to think this is revival. அநேகர் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள், இந்த இப்படிப்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில கடந்து போகும்போது இதுதான் எழுப்புதல் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். After many years, 30 years in full-time ministry, I would really don't consider that anyone who walk into my church, if there is a great number of people walk into my church, it proves that it's revival. I will never think that way anymore. நான் சுமார் 30 வருடங்களுக்கு அதிகமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய சபையில அதிகமான ஆத்துமாக்கள் வருவதன் நிமித்தம் எங்கள் சபையில் எழுப்புதல் அடைந்து விட்டது என்று ஒருபோதும் நான் நினைப்பதில்லை. The simple reason I can give you, and I believe you agree, that next week they won't come back anymore. Or maybe after 1 month, they stop coming to our church. So what do you mean that this is kind of revival? இதற்கு எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டுமானால், அந்த வந்த ஆத்துமாக்கள் ஒரு வாரம் வருவாங்க, அடுத்த வாரம் வரமாட்டாங்க. இல்லன்னா அடுத்த மாசம் 1 மாசம் வருவாங்க, அடுத்த மாசம் வரமாட்டாங்க. ஏனென்றால் இது ஒரு எழுப்புதல் என்று இப்படியாக நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. So let us get matured. We are not feeling happy just because we see people walk into our church. ஆகவே ஜனங்க நம்ம சபைக்கு அநேகர் கடந்து வருகிறனாலே நம்ம அதில நாம் திருப்தி அடைந்து மகிழ்ச்சியா இருந்து விடக்கூடாது. நாம் இன்னும் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாற வேண்டும். And it is worse if we think that this is the revival we are pursuing. இதுதான் உண்மையான எழுப்புதல் என்று நினைத்துக்கொண்டு அதைதான் நாம் பின்னோக்கி அதை பின்பற்றி செல்லுகிறவர்களா இருக்கிறோம். இது மிகவும் பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கிறது. So actually, what is revival? ஆகவே எழுப்புதல் என்றால் என்ன? But before we talk about the revival, let's think about what God wants for your church. எழுப்புதலை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பாக தேவன் என்னுடைய சபைக்கு என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். God desires to awaken his people, and then we must return, repent, pray, surrender our life completely to him.
அதாவது தேவன் தமது ஜனங்களை அவர் உயிர்ப்பிக்க எழுப்ப விரும்புகிறார். அதற்காக நாம் அவரிடத்திற்கு திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஜெபித்து நம்மை முழுமையாக அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். So, meaning that we are looking for numbers of people to come, okay, but God is looking for the people to return and to repent. அநேக நேரம் நம்ம நினைக்கிற அநேக ஆத்துமா சபைக்கு வந்தா போதுமே. ஆனால் தேவன் நினைப்பது என்னவென்றால், அவர்கள் திரும்பி வருவது மாத்திரமல்ல, மனம் திரும்பி வருகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Until we switch our mind, we agreed with God. We agreed with God, then only we can see what is actually God's want us to do. நம்முடைய மனநிலைமையை தேவனோடு நான் இந்த விஷயத்திலே ஒத்துக்கொண்டேன், இந்த விஷயத்திலே தேவனோடு நான் ஒத்துக்கொண்டேன் என்று சொல்லும்போது தான் தேவன் செய்ய நினைத்ததை நம் சபையில நாம் காண முடியும். So before I continue to share, I want to ask you a simple question. Do you want to have your own fairy tale, what is revival? Or you say, today God, I want to align what I want with what God wants? இன்றைக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஒரு எளிமையான கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், உங்களுடைய மனநிலைமையிலே, உங்களுடைய கற்பனை சக்தியிலே நீங்கள் நினைத்திருக்கிறபடி இதுதான் எழுப்புதல் என்று நினைத்துக்கொண்டு, அதிலே திருப்தியா இருக்க விரும்புகிறீர்களா? அல்லது தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதன்படி நடக்கட்டும். தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் என்று அதை எதிர்பார்க்கிறீர்களா? One of the story that I always read from this a very powerful servant of God, maid servant of God, Maria Itterwood words. இந்த மரியா என்று சொல்லுகிறதான வல்லமையான தேவனுடைய ஊழியர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில உதாரணங்களை எடுத்துக்காட்டாக எனக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை நான் சொல்ல விரும்புகிறேன். In her ministry, while she's preaching, people will like kind of like transcended to heaven or go down to hell, and when they come back, their life completely changed. அந்த மரியா என்ற சகோதரனுடைய ஊழியத்தின் போது அநேகர் அந்த மறுரூப நிலைமைக்கு கடந்து போய் அந்த தரிசனத்திலே பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ கடந்து போய் திரும்ப வந்து விடுவார்கள். அப்போது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடிந்தது. Oh, that really, I mean, bring me to that desire, God, after so much of preaching, teaching. But what I really want is people are completely changed because of repentance of seeing you, seeing heaven or seeing hell, whichever can produce repentance, and that is what I desire. என்னுடைய வாழ்க்கையிலும் அதே வாஞ்சையை தான் தேவன் கொடுத்தார். ஆண்டவரே, நான் ஊழியம் செய்யும்போது ஜனங்கள் இப்படியாக மனம் திரும்பி தரிசனத்திலோ எப்படி அவர்கள் பரலோகத்தையோ உண்மையோ நரகத்தையோ பார்த்து அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ளாக வந்து உம்மண்டையிலே வர வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது என்று என்னுடைய ஊழியத்திலும் அப்படி நான் வாஞ்சிக்க ஆரம்பித்தேன். Today we're going to take a little bit of Psalms 85. We want to use it as kind of like the focus point of our sermon. இன்றைக்கு 85வது சங்கீதத்தை நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் நம்முடைய பாடங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். In these Psalms, it talks about God restore us. It's a revival Psalms. இது ஒரு எழுப்புதலின் சங்கீதமாய் காணப்படுகிறது. தேவன் எப்படி மீட்டெடுக்கிறார் என்கிற காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It is a prayer of remembrance and from prayer to hope. அது மாத்திரமல்ல, இது ஒரு நினைவுகூறுதலின் ஜெபமாயும் காணப்படுகிறது. ஜெபத்திலிருந்து நம்பிக்கைக்கு நம்ம எப்படி தேவன் நடத்துகிறார் என்று இந்த காரியத்திலே பார்க்கிறோம். For example, like verse 1 and verse 2 of Psalms 58 says that, Lord, you are favorable to your land. You restore the fortune of Jacob. You forgave the iniquities of your people. சங்கீதம் 85 1, 2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். And then in Psalms in verse 4 says that, restore us again, O God, our salvation. Can you hear me? Okay, Pastor Daniel Vijikoma, you are mute. Oh, I see. Thank you, Pastor. Could you please repeat?
Okay, then this scripture says that, restore in us again, O Lord, our salvation. ஆ, ஆண்டவரே எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை மீட்டு எங்களை திருப்பிக் கொள்ளும் என்று அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். And you see, here says very clearly that God, we desire to see God's revive us once again. ஆண்டவரே, நீர் மறுபடியும் எங்களை உயிர்ப்பித்து எங்களை திருப்பிக் கொள்ளும், எங்களை அந்த எழுப்புதலுக்குள்ளாக நடத்தும். Therefore, we call upon His name. ஆகவேதான் அவருடைய நாமத்தை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Then verse 6 says that, will you not revive us again, that your people may rejoice in you? ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது, உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? So from the Psalms, we see something very powerful, that revival is not just a memory from the past, it is the grace that we can experience again today. இது எழுப்புதலை குறித்த ஒரு வல்லமையுள்ள சங்கீதமாய் காணப்படுகிறது. ஏனென்றால் எழுப்புதல் என்பது கடந்த கால நினைவு மாத்திரமல்ல, அது இன்றும் நாம் மீண்டும் அனுபவிக்கக்கூடிய கிருபையாய் காணப்படுகிற அனுபவமாய் காணப்படுகிறது. And do you know that it is true that we all have our wonderful memory in the past, that how people gather in the church, how we experienced that revival. கடந்த கால அனுபவங்கள் எப்போதுமே நம்முடைய நினைவில் வருவதுண்டு. அந்த நாட்கள்ல எப்படி இருந்தது, எப்படி நாங்கள் எழுப்புதலை அடைந்தோம், எப்படி மகிழ்ச்சியா இருந்தோம், அதை குறித்து நாம் சொல்லுகிறோம். I would really say that most of the pastors, you are the fruit of revival. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அந்த எழுப்புதலின் கனிதான் அநேகராகிய போதகர்கள் நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். Can you remember what years that you see the revival of God? எந்த வருடத்திலே நீங்கள் அந்த தேவனுடைய எழுப்புதலை கண்டீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? நினைவில் இருக்கிறதா? Myself is in the 80s. In the 80s, I see the revival of God, the move of God in the church. 1980 வருடங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் அந்த எழுப்புதலின் அசைவை எங்களுடைய சபையிலே என்னால் பார்க்க முடிந்தது. And in the early 90s, it already set my pace that to give my life for Jesus Christ. 1990ஆம் ஆண்டுகளின் ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்னுடைய ஊழியத்திலே. Then when I come into the full-time ministry, I go through process of revival, low seasons, revival, low seasons. என்னுடைய முழு நேர பணிக்கு ஊழியத்துக்கு நான் ஒப்புக் கொடுத்த பிறகு அந்த எழுப்புதலின் அனுபவத்தை கண்டேன். அது மாத்திரமல்ல, அந்த கீழே போகிற அனுபவம் உண்டானது, மறுபடியும் எழுப்புதல், மறுபடியும் கீழான அனுபவம், இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு கூட நான் கடந்து வந்தேன். Same to the people of Israel. This experienced the stage of revival, and they was brought down in certain stage of their life as well. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படியாக படிப்படியாக எழுப்புதலை அவர்கள் அனுபவித்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பயணத்தில் ஒவ்வொரு படியாக இந்த எழுப்புதலின் காரியங்களை அனுபவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். But from these Psalms, we realize that actually the people of God, when they return and in prayer, God revives and God restore. இந்த சங்கீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த தேவனுடைய ஜனங்கள் அவரிடத்திற்கு திரும்பி ஜெபிக்கும் போது அவர்களை தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்து மீட்டு எடுக்கிறவராய் காணப்படுகிறார். But nevertheless, there are something that we today, while we waiting for revival, there are something that needed to be done. நாம் இந்த எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்க வேளையிலே ஒரு சில காரியங்களே நாம் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அது என்னவென்றால், the Bible says in Song of Solomon or Song of Songs chapter 2 verse 15 says that, catch the foxes for us, the little foxes that spoil the vineyard, for our vineyards are in blossom. உன்னத பாட்டு 2:15 இப்படியாக வாசிக்கிறோம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளும் சிறு நரிகளும் நமக்கு பிடிங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. So while we are expecting revival, but we also need to guard the vineyards, the foxes, the thing that destroy the harvest. நாம் எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே தானே திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற அந்த நரிகளை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. We cannot desire revival while protecting the things that destroy it. அதாவது எழுப்புதலை அழிக்கும் காரியங்களை பாதுகாத்துக் கொண்டே நாம் எழுப்புதலை விரும்ப முடியாது. What God begins by His grace, we must guard to prayer, holiness, and obedience.
அது மாத்திரமல்ல, தேவன் தமது கிருபையினாலே ஆரம்பித்ததை நாம் ஜெபம் மற்றும் பரிசுத்தம் மற்றும் கீழ்ப்படிதலின் மூலம் நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. So the vineyard is ready. God has begun to do something, but we must guide it. அந்த திராட்சை தோட்டம் எதை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறது. ஆனால், அதை நாம் பாதுகாத்து பேணி காக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். But what are those little foxes maybe? அந்த சிறு நரிகள் என்றால் அது எதை குறிக்கிறது? குழி நரிகள் எதை குறிக்கிறது என்றால், First thing, spiritual coldness. அது எதை குறிக்கிறது என்றால், ஆவிக்குரிய அந்த குளிர்ந்த தன்மை குறிக்கிறதா இருக்கிறது. Where you are very cold, you are very, I would say that you are not on fire, you are not interested on any spiritual things. ஆவிக்குரிய விஷயத்திலே ஒரு குளிர்ச்சி அடைந்த தன்மை, எதிலும் ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு தன்மை, அந்த குளிர்ந்து போன நிலைமை, ஒரு அக்கினி ஜுவாலையான அனுபவம் இல்லாத ஒரு நிலைமை. That including pastors, we get cold to certain spiritual things. அது போதர்களாகிய நமக்கும் பொருந்துகிறதா இருக்கிறது. ஒரு சில வேளையிலே நாமும் இந்த ஆவிக்குரிய இந்த குளிர்ச்சி அடைந்த தன்மைக்கு கடந்து போய்விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Even it's either we are very content, we feel we have enough, or we feel tired, we don't want anymore. அதாவது இதிலே போதும் திருப்தி அடைந்தவனாய் நான் காணப்பட்டு முன்னேறாமல் அப்படியே இருந்து விடுவேன். இல்லை என்றால் சோர்வுற்றவனாய் அப்படியே ஊழியத்திலே தோய்ந்து போய் விடுவேன். As a pastor, you must make sure that you are always hungry for God. That is something you must keep this on. ஆமென். ஆகவே போதர்களாகிய நாம் எப்போதும் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்றால், தேவனை குறித்த அந்த பசி உடையவர்களாய், அந்த வாஞ்சை உடையவர்களாய் நாம் எப்போதும் காணப்பட வேண்டும். Your member will never hunger for God if you are not hungry for God. நீங்கள் தேவனுக்காக அந்த பசியை பசி தாகம் இல்லாதவர்களாய் இருப்பீர்களானால், உங்களுடைய விசுவாசிகளும் அப்படித்தான் காணப்படுவார்கள். And your member will never fear God if you not fear God. நீங்கள் தேவனுக்கு பயப்படாவிட்டால், உங்களுடைய விசுவாசிகளும் தேவனுக்கு பயப்படாதவர்களாய் தான் இருப்பார்கள். Sometimes pastors, we are not diligent. There is a truth in our life. ஆகவே போதகர்களாகிய நாமும் இது விதிவிலக்கல்ல. நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை சரி செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட Because வேண்டும். we're looking back in the past, we have done so much, and we will tell ourselves, tell our physical, tell our mindset, we have done enough, that's enough, I think God is pleasing enough, so I want to take a rest. ஆகவே நாம என்ன சொல்லுவோம், கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. நான் செய்றதெல்லாம் செஞ்சுட்டேன். இப்போது நான் இளைப்பாறுதல் அந்த நேரத்துல இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் இளைப்பாறணும்னு அப்படி நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Whatever reason, whatever excuses, if you were able to see this is called spiritual coolness, then you will stop behave that way. ஆகவே எந்த காரணமோ, எந்த சாக்கு போக்கு இருந்தாலும் இப்படி நாம் சொல்லக்கூடாது. ஒருவேளை அந்த நிலைமைக்கு நாம் வருவோமானால், அதுதான் ஆவிக்குரிய அந்த குளிர்ச்சி அடைந்த தன்மைக்குள்ளாக வந்துவிட்டோம் என்பதற்கு ஒரு அடையாளம். Then is pride and selfish ambitions. அடுத்த காரியம் என்னவென்றால், பெருமையும் சுயநலமான வாஞ்சைகளும் ஆசைகளும் நம்மிலே காணப்படுகின்றன. Bitterness and unbelief. அது மாத்திரமல்ல, மனக்கசப்புகளும் அவிசுவாசமும். Sometimes it's called distraction and compromise. ஒரு சில நேரத்தில பாதை மாறி கவன சிதறலும், மற்ற காரியங்களோடு கூட நாம் ஒப்புரவாகி சமரசம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். Another one is empty religious activity. Many churches fall into that. அடுத்த குறிப்பு என்னவென்றால், வெறுமையான ஒரு மத சடங்குகளைப் போல சபை நடத்தி கொண்டு வருகிறது. அநேக சபைகளை இதை நம்மால் பார்க்க முடியும். We have meetings, but we got nothing to give to people. We just repeat that process, that ritual. நம்ம அநேக ஆராதனைகளை, கூட்டங்களை நடத்துவோம். ஆனால் அதிலே ஜனங்களுக்கு கொடுக்க எதுவும் இருக்காது. செய்ததே திரும்ப திரும்ப செய்கிறவர்களாய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். And even the people come, they didn't expect anything from you, didn't expect anything from God. They just follow that empty religious activity. அதே போல வருகிற ஜனங்களும் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. தேவனிடத்திலிருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. வெறும் ஒரு மத சடங்குகளைப் போல சடங்காச்சாரமான ஆராதனைகளும், கூட்டங்களையுமாக தான் அது காணப்படுகின்றன. And there's sometimes even resistance to repentance. They don't feel that they need to repent. They just want to move on. They don't want to put a period to whatever they have been doing.
அதாவது அடுத்த காரியம் என்னவென்றால், மனம் திரும்புதலை எதிர்க்கும் மனப்பான்மை. ஏதோ ஒரு முன்னேறி போய்க்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்களே தவிர, மனம் திரும்ப வேண்டும், காரியத்தை மாற்ற வேண்டும் என்ற அந்த நிலைமை இல்லாமல் அப்படியே போய்க்கொண்டிருப்பார்கள். So this morning I want to use 4R for you to remember about that process of revival. இந்த எழுப்புதலுக்கான அந்த வழிகளில் எப்படி நாம் நடந்து அதை பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளும்படிக்கு இந்த 4 ஆர் என்கிற அந்த தலைப்பிலே உங்களுக்கு 4 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். First one, Roy Hansen says that uh, before God can bring revival to a nation, and he must first bring brokenness to his people. ராய் ஏசன் என்கிற தேவ ஊழியருக்கு சொல்லுகிறார், தேவன் ஒரு தேசத்திற்கு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு முன்பு அவர் முதலில் தமது ஜனங்களுக்குள் நெருக்குதலை கொண்டு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Sometimes we pray for revival, but we never expect God will bring brokenness so that his grace can move through us. அநேக நேரத்தில் நாம் எழுப்புதல் வர வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவன் நம்மை அசைத்து எழுப்ப வேண்டுமானால் முதலில் நம்மிலே அவர் நெருக்குதலை கொண்டு வருகிறார். Casual repentance will never bring forth revival. ஒரு மனப்பாங்கான அந்த எழுப்புதல், சாதாரணமான எழுப்புதல் அங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. But at the same time, we couldn't produce self-produce repentance, deep repentance, unless God shows us what is in our hearts or in what is in His heart. தேவன் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதையும், அவருடைய இருதயத்தில் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை காண்பிக்காமல் அந்த ஆழமான அந்த எழுப்புதலின் அனுபவத்திற்குள்ளாக நம்மால் கடந்து போக முடியாது. So by this Psalms 85, we want to see the process of 4 process: return, repent, revive, and restore. இந்த சங்கீதம் 85வது அடிப்படையிலே இந்த எழுப்புதலின் வழிகளில் எப்படி நாம் கடந்து போய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகிறோம். அதிலே திரும்புதல் மாத்திரமல்ல, மனம் திரும்புதல், உயிர்ப்பிக்கப்படுதல், மீட்டெடுத்தல் என்கிற எழுப்புதலின் ஒரு ஆவிக்குரிய பயணத்தை நாம் பார்க்க போகிறோம். First one, return. Here says that restore us again, O God of salvation. முதலாவது குறிப்பு திரும்புதல். 4வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், எங்கள் மேலும் உமது கோபத்தை ஆற பண்ணும். You see, this here restore is not very much about restoration. It's bring us return back to God. இங்கு திரும்புதல் என்ற வார்த்தை ஏதோ திரும்பி வருவதை குறிப்பதாக இல்லாமல் தேவனிடத்தில் நாம் திரும்புவதை அது குறிக்கிறதா இருக்கிறது. Revival begins on the very, very first things. That's our hearts return to God. எழுப்புதலின் ஆரம்பத்திற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் முதலாவது தேவனண்டையிலே திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Revival never happens when suddenly a group of strangers come walk into your church and you couldn't find anything return in them to God. அதாவது எழுப்புதல் என்பது ஒரு பெருக்கூட்ட ஜனங்கள் நம்முடைய சபைக்கு ஆத்துமாக்கள் எல்லாம் வந்து விட்டதுனாலே எழுப்புதல் என்று சொல்ல முடியாது. அவர்கள் தேவன் அண்டையிலே திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். It just make the atmosphere feel very happy as if there is growth, but it's not even a single growth yet. அதாவது சூழ்நிலை மாறிவிட்டது, அங்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான நிலைமை காண்கிறது, அநேக ஆத்துமாக்கள் வந்து விட்டார்கள் என்பது அங்கு எழுப்புதலுக்கு அடையாளம் அல்ல. அதில் ஒரு வளர்ச்சியும் இல்லை. After 30 years full-time ministry in church, when people walk in my church, it is the beginning of my work, not beginning of revival. அதாவது 30 வருட என்னுடைய சபை ஊழியத்திலே நான் பார்த்தது என்னவென்றால், இது எழுப்புதலின் என்னுடைய வேலைக்கான ஆரம்பம் அல்ல, இது எழுப்புதலினுக்கான ஆரம்பமாய் காணப்படுகிறது. People won't go to another church when they are on the revival. எழுப்புதலை அடையும் போது அவர்கள் வேறொரு சபைக்கு கடந்து போகிறவர்களாய் காணப்பட மாட்டார்கள். They bring brokenness into your church. They bring needs into your church. They require of you to take care of them. So when people walk into a church, don't think that it is a revival, but rather you must start to pray, God, how can I help them to return to you?
ஓ! பெரிய ஜனக்கூட்டங்கள், ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு வரும்போது எழுப்புதல் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களை எப்படி நாம் தேவனுடைய எழுப்புதலுக்கு, மனம் திரும்புதலுக்கு நேராய் திரும்புதலுக்கு நேராய் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நெருக்குதலையும், உடைக்கப்பட்ட நிலைமையும் நம்மிடத்திலே கொண்டு வருவார்கள். அதை சரி செய்ய நாம் தேவனிடத்திலே கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Some even we have the feeling like emotional experience. We think that when people sing very loud, singing very good, or we are all excited or shouted amen, all these things are good feeling. அநேக நேரத்தில் நாம் இப்படி நினைக்கிறோம். எல்லாரும் நல்லா சத்தமா பாடுகிறார்கள், துதிக்கிறார்கள். அதெல்லாம் நல்ல ஒரு காரியம் தான். ஆனா வெறும் அந்த உணர்ச்சி பூர்வமான அனுபவமாக மாத்திரம் அது இருந்து விடக்கூடாது. தேவன் அண்டையிலே திரும்புதலாய் காணப்பட வேண்டும். But returning is not emotional experience or expression. Return is a choice of they make to change their direction. அதாவது திரும்புதல் என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமான அனுபவமாக இல்லாமல், அது திசை மாற்றமாகும். தேவன் அண்டையிலே அவர்களை அது திசை திருப்புகிறதாய் காணப்பட வேண்டும். From self-centered living to God-centered living. தங்களுடைய சுய சித்தத்திலிருந்து தேவனை மையமாய் கொண்டுள்ள வாழ்க்கைக்கு நேராக அவர்கள் திரும்புகிறவர்களாய், தேவனை மையமாக வைத்துக் கொண்ட காரியத்திற்கு திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். From our own will to God's will, and from spiritual distance with God, and to wholehearted devotion to God. நம்முடைய சித்தத்திலிருந்து நாம் தேவனுடைய சித்தத்திற்கு திரும்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய தூரத்திலிருந்து முழு இருதயத்தோடும் அர்ப்பணித்து தேவன் அண்டையிலே கிட்டிச் சேருகிற ஒரு திரும்புகிற அனுபவமாய் அது காணப்பட வேண்டும். So you will see that it is a project, it is assignment, it is something happen inside when we call revival. ஏதோ உள்ளான ஒரு காரியம் அங்கு வேலை மாற்றங்கள் காணப்படுகிறது. அதுதான் நாம் எழுப்புதல் என்று நாம் சொல்லுகிறோம். But again, today this is an examination for our own self. We may continue attending church or serving in ministry while our heart is slowly moved away from God. நம்ம இருதயத்தை சோதித்து பார்க்கிற ஒரு தனித்துவப்பட்ட அனுபவமா இருக்கிறது. நாம் ஊழியத்திலே இருந்தாலும் கூட, ஊழியங்களை செய்கிறவர்களா இருந்தாலும், நம்முடைய இருதயம் மெதுவாக தேவனை விட்டு தூர போகிறதாய் காணப்படுகிற அனுபவமாயும் இருக்கிறது. Especially we preacher, we sometimes never realize that our hearts start to defer, walk away from God. ஊழியர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் இது அநேக நேரம் ஏற்படுகிறது. அது என்னவென்றால், அநேக நேரம் நாம் ஊழியத்தில் இருந்தாலும் நம்முடைய இருதயம் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் தூரமாய் போய் கொண்டிருக்கிறதாக இருக்கும். Returning means acknowledging that distance. We have walked away from God and start to turn our heart back to Him. திரும்புதல் என்பது நான் அநேக தூரம் தேவனை விட்டு நான் போய்விட்டேன். ஆகவே மறுபடியுமாக தேவன் அண்டையிலே நாம் திரும்பி வருகிறது தான் திரும்புதல். We are here in the prayer altar not because we want to learn something from any pastors and not because we just want to be part of the gathering. அதாவது இந்த ஜெப பலிபீடத்தில் நாம் கடந்து கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்லாமல், ஏதோ ஒரு பங்காளராக கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்ற அந்த அனுபவத்தோடு நோக்கத்தோடு கூட இல்லாமல், Even though these two things are good, but why we are here? Because we want to acknowledge that our own prayer is not sufficient. We want to pray together with our dear fellow pastors, and we want to learn from one another. அதாவது அந்த 2 காரியங்களும் அவசியமான காரியம் தான். ஆனாலும் கூட நம்முடைய ஜெபம் நமக்கு போதாது. மற்ற உடன் ஊழியர்களோடு கூட நாம் ஒருமனப்பட்ட ஐக்கியத்தோடு மற்றவர்களோடு ஜெபிக்க தான் நாம் இங்கு கூடி வருகிறோம். Acknowledging of that distance, acknowledging of that needs, acknowledging that God is so important, and that is why can turns a empty religious activity to God pursuing effort. ஆகவே நாம் தேவனை விட்டு எந்த அளவுக்கு நான் தூரமாய் போய்விட்டேன் என்பதை ஒப்புக்கொண்டு நம்முடைய இருதயம் மீண்டும் அவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய சுயநல காரியங்களை விட்டு தேவன் அண்டையிலே முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Then, second thing is repent. And here in Psalms 58 verse 5 says that, will you be angry with us forever? Will you prolong your anger to all generations? என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை
நீடித்திருக்க பண்ணுகிறோம் என்ற 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த 2வது குறிப்பு மனம் திரும்புதலை இங்கு குறிக்கிறது. Do you know that there are people who don't even care whether God is angry with them? ஒரு சில ஜனங்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே தேவன் தங்கள் மேல் கோபமா இருக்கிறார் என்பதை குறித்த அக்கறையோ, சிந்தனையோ இல்லாமல் இருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். They couldn't care much how God feel about their action, their life. They only wait until punishment come. They are actually like testing God. What will you do to me? நான் இதை செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார் என்று தேவனை சோதிக்கிறவர்களாய் தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். தங்களுடைய நடத்தையோ, வாழ்க்கையின் முறைமை நிமித்தமாக தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறேனா? இது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குறதா என்கிறதான அந்த எண்ணத்தையோ, அறிவோ இல்லாதவர்களாய் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றன. People of this, they despise God and also they despise you, the pastors. ஆகவே இதை குறித்து நாம் ஜாக்கிரதையை எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனையும் ஊழியர்களையும் அவர்கள் புறக்கணிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். I see people who are utterly arrogant. They don't even care what. So what? This is how they say. How rude they say. So what? I like to do that. So what? ஒரு சிலர் இப்படியாக மிகவும் கடூரமானவர்களாக இருப்பார்கள். நான் இப்படிதான் செய்வேன். இப்ப என்ன? அதுக்கு என்ன என்று அப்படியான கடினமான காரியத்தை செய்கிறவர்களாய், சொல்லுகிறவர்களாய் You see, காணப்படுவார்கள். repentance is one of the things that we acknowledge God's anger. இந்த மனம் திரும்புதல் எதை குறிக்கிறது என்றால், தேவனுடைய கோபத்தை நாம் உணர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Sometimes we think we over reading that the love of God, and as if he won't have any anger. அநேக நேரத்துல தேவனுடைய அன்பு, கிருபை என் மேல் மகத்துவமா இருக்கிறது. ஆகவே அவர் என் மேல் கோபப்பட மாட்டார் என்று அவருடைய கோபத்தை மட்டுப்படுத்துகிறவர்களாயும், கோபத்தை குறித்து நாம் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்ளாதவர்களாயும் காணப்படுகிறோம். We need to repent because we know that our sins anger God. Our sin falls short of His glory. ஆகவே நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஏனென்றால் நம்முடைய பாவம் அவருக்கு கோபத்தை உண்டாக்குறதா இருக்கிறது. அவருடைய மகிமையை அது கீழ்ப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. You see, if you feel that you have sinned against your father, I mean earthly father, you have made your mom so very sad for you, and because of you feel what he feels, you decided not to live that life anymore. அதாவது அம்மாவையோ, அப்பாவையோ நாம் துக்கப்படுத்தி விட்டால், அவர்களை மறுபடியும் அந்த துக்கத்துக்கு உட்படுத்தக்கூடாது என்று அதை உணர்ந்து நாம் அப்படியா செயல்படுகிறவர்களா இருக்கிறோம். But repentance is not just feel sorry, so sad why I make my father or my mother sad. Repentance is something we call it a change of mind, heart, and direction and conduct. ஆனால் மனம் திரும்புதல் என்பது அப்படியல்ல. என்னுடைய அம்மாவையோ நான் மன வருத்தப்படுத்தி விட்டேன் என்று அதற்காக வெறும் வருத்தப்படுவது மாத்திரமல்ல, ஆனால் அதை காட்டிலும் இந்த மனம் திரும்புதல் மேலானதா இருக்கிறது. அது என்னவென்றால், அது நம்முடைய மனம், சிந்தனை, இருதயம், திசை மற்றும் நடத்தை ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றத்தை வலியுறுத்துகிறது. So we need to be careful somehow. Okay, we know our God is good God, God is loving God, but don't over preach to the extent that people forget that God will angry as well. ஆகவே நாம் இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் அன்பா இருக்கிறார், இரக்கமுள்ளவராய், கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அதே அதிகமாய் நாம் பிரசங்கிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், அதே நேரத்தில் தேவன் தண்டிக்கிறவரும் கோபப்படுகிறவருமா இருக்கிறார் என்பதை அதை குறித்து நாம் சொல்ல வேண்டும். There's no point to preach about salvations if you didn't preach about their sin and God's forgiveness, because they need God's forgiveness. Why? Because they are sin, there is anger, there is a judgment. ஆகவே நீங்கள் ரட்சிப்பை குறித்து பேசும்போது அங்கு பாவத்தை குறித்தும் மனம் திரும்புதலை குறித்து பேச வேண்டும். அங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பையும் தண்டனையும் கோபாக்கினையும் குறித்து நாம் பேச வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. You know, many times we have so many members take salvation as a coupon of a discount. You know, they don't even see that actually is a redeem of their own life. அநேக விசுவாசிகள் இந்த ரட்சிப்பை என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏதோ டிஸ்கவுண்ட் கூப்பனை போலதான் நினைத்துக் கொண்டு அதை அவர்கள் பராமரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். They couldn't see
Actually, this is the matter of life. This is a matter of judgment. இதுதான் வாழ்க்கை முறைமை. இது இந்த ரட்சிப்பு இல்லாவிட்டால் எனக்கு நியாயத்தீர்ப்பு வரும் என்று அதை அறியாமல் இருக்கிறார்கள். Therefore, there is no the generation that fears of God. ஆகவேதான் அந்த வருகிற சந்ததியிலே தேவ பயம் இல்லாமல் போய்விடுகிறது. You see, God exposed sins because He desired to restore us. ஏனென்றால் தேவன் நம்மை மீட்டெடுக்க விரும்புவதால் தான் நம்முடைய பாவத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். So therefore, we need to stop. We must stop excusing pride, bitterness, unbelief, compromise, disobedience. ஆகவே இதிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் பெருமை, மனக்கசப்பு, அவிசுவாசம், சமரசம், ஒத்துப்போகிறது மற்றும் கீழ்ப்படியாமையும் சாக்குப்போக்கு சொல்வதையும் நாம் நிறுத்த வேண்டும். It is not an issue of personality. It is not an issue of your style. It is your sin. இது தனிப்பட்ட நபருடைய ஆளுமையோ மற்ற தனிப்பட்ட நபருடைய விஷயங்களோ இல்லாமல் நம்முடைய பாவங்களை இது குறிக்கிறதா இருக்கிறது. And sin is against God, is pride against God. இது இந்த பாவம் தேவனுக்கு விரோதமா இருக்கிறது, பெருமை தேவனுக்கு விரோதமா இருக்கிறது. Because we challenge God, says that I'm one and I not necessarily will die if I committing sin. அதாவது நாம் தேவனுக்கே சவால் விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நான் பாவம் செய்வதனால நான் செத்து போக மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். In Garden of Eden, God say, the day you eat the fruit of the knowledge of good and evil, you surely die. But serpent say, you are not surely die. இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் சர்ப்பம் அவர்களை என்ன சொல்லுகிறது? நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லுகிறான். Today, the same attitude by the serpent, may not surely die, still in the hearts of human being. அதே போலதான் அந்த சர்ப்பத்தின் அந்த எண்ணத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். நாம் பாவம் செய்தாலும் கூட நான் சாக மாட்டேன் என்ற அந்த எண்ணத்தை உடையவர்களாய் தான் மக்கள் இருக்கிறார்கள். Smith Wigglesworth written something very well. He said, repentance is not when you cry. Repentance is when you change. ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்பவர் ஒரு பலமான சொற்றொடரை சொல்லியிருக்கிறார். அது என்னவென்றால், நீங்கள் அழும்போது மனம் திரும்புதல் ஏற்படுவதில்லை, நீங்கள் மாறும்போதுதான் மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. Sometimes repentance has some emotion, but the key is emotion. The repentance is the change of direction. அநேக நேரம் இந்த மனம் திரும்புதல் வரும்போது உணர்ச்சி பூர்வமான மாற்றம் கொண்டு வந்தாலும் கூட நாம் அது தேவன் அண்டையிலே திசையை மாற்றி தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறதாய் காணப்பட வேண்டும். You see, tears may accompany repentance, but transformation is a true evidence. மனம் திரும்புதலுடன் கண்ணீர் இருக்கலாம், காணப்படலாம், ஆனால் வாழ்க்கை மாற்றமே அதன் உண்மையான அடையாளமா இருக்கிறது. Then the question is not whether was I touched by the Spirit of God. The deeper question is, am I willing to change when God touches me? இங்கே கேள்வி என்னவென்றால், நான் தொடப்பட்டேனோ என்பது மட்டுமல்லாமல் அந்த கேள்வி என்னவா இருக்க வேண்டும் என்றால், நான் மாறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறேனா என்பது ஆழமான கேள்வியாய் காணப்பட வேண்டும். Amen. Then number 3 is revival. This is the one that everyone looking for. மூன்றாவது நாம் அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இந்த உயிர்ப்பிக்கப்படுதல், எழுப்புதல். Here says that, will you not revive us again, that your people may rejoice in you? This is verse 6. வசனம் 6 எப்படியாக வாசிக்கிறோம்? அது ஜனங்களும் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? And actually revival is God's breathing life into what has become cold and weak and unresponsive. ஆகவே எழுப்புதல் என்பது அந்த குளிர்ந்து போன நிலைமையும் பலவீனம் அடைந்த உணர்வற்ற காரியங்களுக்குள் தேவன் மீண்டும் ஜீவனை ஊதுவதாகும். Meanings that actually we are asking God, why don't you breathe your breath to us once again? அதாவது இதன் அர்த்தம் என்றால், ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம், ஒரு ஆவியை எங்கள் மேல் ஊத வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம். Realizing revival is God breathing His breath in us, then we will have the clear mindset that I cannot produce revival unless God touches me.
தேவன் என்னை தொடாவிட்டால் என்னிலிருந்து அந்த எழுப்புதலை கொண்டு வர முடியாது. அவர் தன்னுடைய சுவாசத்தை என் மேல் ஊதும்போது நான் எழுப்புதல் அடைகிறவனாய் காணப்படுவேன். The scripture says that your people may rejoice in you, meaning that we will stop become cool, weak, unresponsive, or indifference before the presence of God. அதாவது உம்முடைய பிணங்களும் மேல் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதாவது எழுப்புதல் என்பது அந்த குளிர்ந்து போன நிலைமையோ, பலவீனம் அடைந்த நிலைமையோ, உணர்வற்ற காரியங்களுக்குள் தேவன் மீண்டும் ஜீவனை ஊத வேண்டும். You know, sometimes in the church, I see the process how a child growing up. சபையில இந்த காரியங்கள் நான் பார்க்க எப்படி அந்த சிறு பிள்ளைகள் வளர்ச்சி அடைந்து பெரியவர்களாய் மாறுகிறார்கள் அந்த பரிமாணத்தை என்னால பார்க்க முடியும். When they are young, very small toddlers, they feel fearful. Why is this place? They come to church. அவர்கள் சிறுவர்களாய் வாலிபர்களாய் மாறும்போது சபைக்கு வருவதை விரும்ப மாட்டார்கள். Then when they grow up a little bit, they follow the mommy and daddy and they start to sing. அவர்கள் கொஞ்சம் பெருசாகும் போது அம்மா அப்பாவை பின்பற்றி அவங்க எப்படி பாடுகிறார்களோ அதே போல அவர்களும் பாட ஆரம்பிப்பார்கள். When they grow up some more, they get distracted. They don't really pay attention to what really happens in the church. இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது என்ன பண்ணுவாங்க, சபைக்கு வருவாங்க, அவங்க கவன சிதறல்கள் காணப்படும், எதையும் சரியா கவனிக்க மாட்டாங்க, அப்படி அங்க இங்க பார்த்து கொண்டிருப்பார்கள். Sometimes they may even come to the point, feel very boring in church. They say, why should I come to church? They rebel, they fold their arms, they don't want to sing, they don't want to respond. அது ஒரு சில காலகட்டத்தில் வரும்போது இப்படியாக வளர்ச்சி அடைந்த போது நான் ஏன் சபைக்கு வர வேண்டும், இங்க ஒரே போர் அடிக்குது, நான் ஏன் கை தட்ட வேண்டும் என்று அவர்கள் இப்படியாக அவர்களுடைய துன்மார்க்கத்தனத்திலே வளர்கிறவர்களாய் காணப்படுவார்கள். When they grow older, they start to have more mature reasoning. They start to figure out what's going on in the church, and they start to, tone down a little bit, cooperate with church once again. அவர்கள் இப்போது கொஞ்சம் வளர்ந்து முதிர்ச்சி அடையும் போது சபையோடு கூட கொஞ்சம் ஒத்து போக ஆரம்பிப்பார்கள். அவர்கள் சபையின் காரியங்களை பார்த்து கொஞ்சம் மாற்றம் அவர்களுக்குள்ள வரும். And this is the key stage. If they touched by God, they will love God. If they don't touch by God, they will have their own reasoning, say that, this is religion. ஆகவே இதுதான் அவர்களுடைய வாழ்க்கையின் திறவுகோல் சமயமாய் காணப்பட வேண்டும். தேவன் அவர்களை தொடும்போது அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். இல்லாவிட்டால் அவர்கள் தங்களுடைய சொந்த காரியத்தில் இருப்பார்கள். இது ஏதோ ஒரு மத சடங்கு என்று ஏனோதானோ என்று காணப்படுவார்கள். They will stay cool, they will stay weak, they will stay unresponsive because they don't feel that it's any necessary to do that. ஆகவே அவர்கள் குளிர்ந்து போன நிலைமையில இருப்பார்கள், பலவீனம் அடைந்த நிலைமையில இருப்பார்கள், உணர்வற்ற காரியத்தை செய்கிறவர்களா இருப்பார்கள். இதிலிருந்து என்ன பயன் என்று அப்படி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவார்கள். But now, if the Spirit of the Lord touch them, they will get out from all the coolness. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அவர்களை தொடும்போது எல்லா குளிர்ச்சி தன்மையிலிருந்து மாறி மேலே எழும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள். So that's why sometimes you can even see in the very full meeting of power of excitement, there are still people kind of outside of that atmosphere. அதாவது அன்னைக்கு நேரத்துல அது உற்சாகத்தையும் வலிமையான கூட்டங்களை விட மேலானது. ஏனென்றால் அந்த சூழ்நிலை காட்டிலும் அந்த மேலான காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். Do you know that true revival restore our hearts for God and make us to love His word, passion for prayer, joy in worship, strength to obey. இந்த உண்மையான எழுப்புதல் என்று நாம் சொல்லும்போது அது என்னவென்றால் தேவன் மீதான நமது பசி, தாகம், அவருடைய வார்த்தையின் மீதான அன்பு, ஜெபத்தின் மீதான வாஞ்சை அது காண்பிக்கும். So let me ask you a question. What's the way or in what way you pray for your church service? ஆகவே உங்களுடைய சபை ஆராதனையிலே நீங்கள் எப்படியான வழிமுறைகளிலே ஜெபிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்ற கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். Do you pray for your church service that the Spirit of God to touch them instead of just make sure that people come to church? சபைக்கு ஜனங்க வந்தா போதும் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா, அல்லது சபையில அவர்கள் வரும்போது தேவ ஆவியானவராலே தொடப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? We pray for our church service. We're expecting God to touch the life of the people week by week.
நம்முடைய சபை ஆராதனையிலே ஒவ்வொரு வாரமும் தேவ ஜனங்கள் தேவ ஆவியினாலே தொடப்பட வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபமாய் காணப்பட வேண்டும். தேவ ஆவியினராலே அவர்கள் தொடப்பட வேண்டும். We acknowledge the warfare. We acknowledge the stronghold in people's heart. And therefore we pray that if anything that come against God's will need to be break away so that people are set free, people will experience God, people's life will change. தெய்வ சித்தத்திற்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் ஜனங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிறதான எல்லா பிசாசின் ஆளுமைகளும் கட்டுகளும் உடைக்கப்பட வேண்டும். அவர்கள் வந்து சபையிலே தேவனாலே தொடப்பட வேண்டும். I really urge you to pray for your church service in the way that you are preparing God's Spirit to move in the midst of you. ஆகவே நான் உங்களை துரிதப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்றால் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் சபையிலே அசைவாட வேண்டும் என்ற அதற்கான ஆயத்தத்தோடு நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுத்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Without God, nothing can be done. That is the fundamental maturity of a pastors in the church. தேவன் அல்லாமல் எந்த விதமான காரியமும் செயல்படாது. இதுதான் நம்முடைய காரியத்தின் வாழ்க்கையின் அடிப்படை. இதுதான் நம்முடைய ஊழியத்தின் அடிப்படையாய் காணப்பட வேண்டும். Without this kind of mindset embedded in or route or there's a seal in our hearts, our ministry can anytime turn to, performance, turns to, the ideology in the world or self-reliance, self-dependence. ஆகவே தேவன்தான் நம்முடைய மையமாய் அடிப்படையாய் காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் சுயநலத்தை சார்ந்தவர்களாய் காணப்படக்கூடாது, சுயத்தை சார்ந்தவர்களாய் காணப்படக்கூடாது. நம்முடைய சித்தாந்தங்களும் உலக சித்தாந்தங்களையும் நாம் கடந்து போகிறவர்களாய் நாம் மாறிவிடக்கூடாது. At the end, we choose gimmick. You know what is gimmick? Trick, to trick people. அதாவது கடைசியில நாம் எப்படி மாறிவிடுவோம் என்றால், ஏதோ ஒரு மேஜிக் செய்கிறவர்கள், அந்த ட்ரிக்ஸ் செய்கிறவர்களாய் தான் மாறிவிடுவோம். அதுதான் அந்த கிமிக் என்று சொல்வார்கள். The center of revival is not an experience, but it is God Himself. ஆகவே எழுப்புதலின் மையம் ஒரு அனுபவம் அல்ல, தேவனே அதன் மையமாய் காணப்பட வேண்டும். Even though revival give you good experience, but the revival, it is about God. The come walk into your life. அதாவது எழுப்புதல் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கலாம், ஆனால் தேவன் தான் அதன் மையமாய் இருந்து அதில் நம்மை வழிநடத்த வேண்டும். Where the last one is restore, the Bible verse 10 says that steadfast love and faithfulness meets righteousness and peace kiss each other. அந்த 4வது குறிப்பு அது அங்க மீட்டெடுத்தலை குறிக்கிறது. 10ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாம். சங்கீதம் 85:10 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். This scripture means steadfastness, faithfulness, righteousness, and peace ascend from heaven into the midst of you. ஆகவே இந்த வசனத்தை எதை குறிக்கிறது என்றால், சத்தியமும் அங்கு நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறதை இங்கு குறிக்கிறது. There's one English songs by Ken Henry. He says that, and I want to love others like Jesus loved for me. Send your rain in the midst of us. அந்த கேன் என்பவர்கள் எப்படியாவது ஒரு பாடலை பாடியிருக்கிறார். இயேசு எப்படி என்னை நேசித்தாரோ அதே போல நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். ஆகவே உம்முடைய அந்த ஆவிக்குரிய மழை எங்கள் மேலே பொழிந்தருளும் என்ற ஒரு ஆங்கில பாடலை அவர் எழுதி பாடியிருக்கிறார். He understand the key of revival. I will say that the fruit of revival is we love one another in righteousness. ஆகவே நாம் ஒருவருக்கொருவர் நீதியிலே நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுவே எழுப்புதலின் கனியாய் காணப்படுகிறது. You see, God revive us inwardly so that the restoration may flow outwardly. அதாவது மீட்டெடுத்தல் என்பது நம்மிலிருந்து வெளியே பாயும்படி தேவன் முதலில் நமது உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கிறார். The moment revival happen inside you, something will pour out from you outwardly. அதாவது அந்த எழுப்புதல் உள்ளான இருதயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்போது அது வெளிப்படையாய் பல காரியங்களை கொண்டு வருகிறது ஆக இருக்கிறது. This is so important that we will understand revival in the correct way.
ஆகவே இந்த எழுப்புதலை நாம் சரியான விதத்தில் அர்த்தப்படுத்திக் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. Revival will cause restoration. அதாவது இந்த எழுப்புதல் என்பது அங்கு மீட்டெடுத்தலை கொண்டு வரும். What is missing in the church, God will put it back. எது சபையில அங்கு இல்லாமல் போயிருக்கிறதோ அதை தேவன் திரும்ப கொண்டு வந்து அதை போடுகிறவரா இருக்கிறார். Including our relationship, family, churches, cities, nations. God will restore love, truth, righteousness, peace, unity, spiritual fruitfulness. எழுப்புதலின் வாயிலாக இங்கு தேவன் நமது உறவுகள், குடும்பங்கள், சபைகள், நகரங்கள் மற்றும் தேசங்களுக்கு மீட்டெடுத்தலை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் தேவ அன்பும் சத்தியமும் நீதி சமாதானம் ஒன்றை ஒன்று ஆவிக்குரிய பலன் ஆகியவற்றை தேவன் மீட்டெடுக்கிறார். Let's desire what God is going to do for us. ஆகவே தேவன் நமக்கு எதை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் வாஞ்சை உள்ளவர்களாய் காணப்படுவோம். Lamentations 5:21 says that restore us to yourself, O God, O Lord, that we may be restored. Renew our days as of old. ஆகவே இங்கு புலம்பல 5:21 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்போது திரும்பவும் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதிதாக்கும். And you know, our greatest need is not merely for God to change our circumstances, but it is for God to restore us to Himself. This is a very important key. அது முக்கியமான திறவுகோலான விஷயம் என்னவென்றால், தேவன் நமது சூழ்நிலைகளை மாற்றுவது மட்டுமே நமது மிகப்பெரிய தேவையாக இல்லாமல், Once you have God, you have everything. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். தேவன் நம்மிடத்திலே திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, I just want to give thanks for it is your desire to restore us to you. ஆண்டவரே, உம்முடைய வாஞ்சை நாங்கள் உம் மண்டையிலே திரும்ப வேண்டும் என்று நீர் எதிர்பார்க்கிறீர். So Lord, I pray, Lord, cause our heart to return. ஆண்டவரே, ஆகவே எங்களுடைய இருதயம் உம் மண்டையிலே திரும்பட்டும் ஆண்டவரே. Make our hearts to repent over things that broke your heart. ஆண்டவரே, எங்கள் நிமித்தம் உம்முடைய இருதயம் உடைக்கப்பட்ட விஷயத்திலே நாங்கள் மனம் திரும்பி உம் மண்டையிலே திரும்ப உதவி செய்யும். Let revival happens in the midst of us. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இந்த எழுப்புதல் உண்டாகட்டும். And let restorations bring back things that we lost in the past. ஆண்டவரே, கடந்த நாட்களிலே நாங்கள் இழந்து போன அந்த விஷயத்தில் அந்த மீட்டெடுத்தல் உண்டாகட்டும் ஆண்டவரே. Bless these words until we meet again in part 2. ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆசீர்வதியும். அடுத்த பகுதியிலே நாங்கள் கேட்கிற வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ளும். In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen.